வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உஸ்டேரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. இந்த ஏரி 800 ஹெக்டர் பரப்பளவு உள்ளது. இதில் 390 ஹெக்டர் புதுச்சேரியிலும், மீதமுள்ள ஹெக்டர்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இந்த உசுட்டேரி பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உசுட்டேரியை. ஏன் அப்படின்னா வருடம் பறவைகள் இடம்பெயர்ந்து தங்கி செல்கின்றன. இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை நீங்கள் ப்ரைவசியாக போகணும் அப்படின்னா 2 பேர் கப்புள்ஸாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 பே பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள். இங்கே வருடம் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் இடம்பெயர்ந்து பலவிதமான பறவைகள் இங்கே தங்கி செல்கின்றன. இங்கே போட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு சுற்றி காட்டினாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு சுற்றி காட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் சில்னஸாக இருந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய பழம்பெருமை வாய்ந்த ஏரியாக திகழ்கிறது. சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் இந்த ஏரிக்கு மதகுகளும் கால்வாய்களும் கட்டி கொடுத்ததாக திருவக்கரை கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் பகிர்கின்றன. இந்த ஏரியில் கொக்கு, நாரை, குருட்டு கொக்கு, வெண்கொக்கு, கூழைக்கடா, ஊசிவால் வாத்து, மஞ்சள் மூக்கு நாரை அப்படின்னு பல வகையான பறவைகள் இங்கே தங்கி செல்கின்றன. இங்கே அமைதியான சூழல்களும் நிகழ்கின்றன. குழந்தைங்களை வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த உஸ்டேரி. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஏரிக்கு விசிட் பண்ணிவிட்டு போங்க. இந்த ஏரிக்கு போட்டிங்காக யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.